குட் மார்னிங் ஆல் ப்ரெசென்ட் ஹியர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது வீக்கில் கால் எடுத்து வச்சுட்டோம். சரி, இந்த வீக் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு புதுமையான இனிமையான சூப்பரான ஒரு வீக்காக அமைய போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டுருக்கோம். உலகம் ஃபுல்லாகவே ஒரே செலப்ரேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே வாஸ் பியூட்டிஃபுல் தான் இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா சில ரெசல்யூஷன் எடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நியூ இயர் வந்தவொடனே சில ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா இருக்குது. லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம்னு சொல்லி, ஃபாரின் லாங்குவேஜஸ், உதாரணத்துக்கு ஸ்பானிஷ், ஜெர்மன். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவங்களுக்கு காசு இல்லைன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. உலகத்தில் வந்து காசு எதுக்கு இருக்குன்னா, அது இந்த வேல்யூக்கு. ஏன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இங்கிலீஷுங்கிறது ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜ். வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணால் நீங்கள் போய் இங்கிலீஷ் வச்சு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ் நம்ம தாய்மொழி தான், அதை விட்டு கொடுக்கூடாது. அதனால் இங்கிலீஷ் வந்து சம்திங் விச் இஸ் சுப்பீரியர் கம்பேரிட்டிவ்லி அதர் லாங்குவேஜஸ். ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லோரும் இங்கிலீஷில் பேச திணறானுங்க. சில பேருக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கும், ஸ்கில் செட் கம்மியாக இருக்கும். பட் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் பிச்சு உதறனா வச்சுங்களேன், நமக்கு அப்படியே ஒரு என்ன சொல்ல அமேசிங்காக பார்ப்போம். பட் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். எல்லாமே ஒரு 4 மாதம் 3 மாதம் கோச்சிங் போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பேச ஃப்ளோவில் வந்துடும். இப்போ எப்படி தமிழ் இப்போ நான் சரளமாக பேசுகிறேன். இது நம்ம வந்து என்னென்ன யோசிச்சு பேசலை. அதே மாதிரி இங்கிலீஷும் எல்லாமே ஒரு லேர்னிங். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் வந்து இன்னும் இப்போ ஃப்யூச்சர்லாம் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஏஐ வந்துடுச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து ஹியூமனே வந்து பறந்து போகிறான் ஒரு இடத்துக்கு. தசாவதாரம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து அந்த போகிற பைக்கு, நடந்து போகிறதுக்கு, பறக்கிறதுக்கு. இப்போ நம்ம அனிமேஷனில் பார்த்தா ரியாலிட்டியாக வரப்போகுது. எந்த இதுவும் கிடையாது. ஃப்யூச்சர் வந்து வேறு லெவலில் இருக்க தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து உங்கள் ஸ்கில் செட் எல்லாம் டெவலப் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சபைக்குன்னு வரும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் லைஃப்பை கொண்டு போக முடியும். சரிங்களா? ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. ஏதாவது ஒரு 2025 ஏதாவது ஒரு பிளான் வச்சுங்க. இந்த வருஷத்தில் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் லைஃப். ஓகே, பாய்.